வணக்கம், நான் உங்கள் மீனாட்சி. நம்ம இன்றைக்கி ஒரு கீரை கடையில் பார்க்க போகிறோம். இதை கீரையில் புளிக்கடையல்னு சொல்லுவாங்க. புளி ஊற்றி கடையிறது. நீங்கள் கூட்டு பண்ணி பார்த்துருப்பீங்க, பொரியல் பண்ணியிருப்பீங்க. புளி ஊற்றி கடையிறது நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ஈஸியானதாக, ரொம்ப டேஸ்டியானது. சாதத்தில் போட்டு நெய் போட்டு சாப்பிட்டா, ஒரு அப்பளம் வச்சுட்டு அழகாக சாப்பிட்டா ஒரு சைட் டிஷ்ஷு தேவை இருக்காது. நாங்கள் இந்த அருமையான கடையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னென்ன மீடியம் சைஸ் பச்சை மிளகா ஒரு 5 எடுத்துருக்கேன். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் ஒன்று, சின்ன வெங்காயம் நீங்கள் போனாலும் போட்டுக்கலாம். ஒரு 15 பல்லு பூண்டு எடுத்துருக்கேன். நான் பெரிய ஒரு கட்டு கீரை கடையில், அதனால் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம். இதில் ஒரு கட்டு கீரையை நல்லா ஆஞ்சி வாஷ் பண்ணிவிட்டு 2 கட் பண்ணிக்கலாம். சரி, ஒரு டம்ளர் அளவு தண்ணி விடுறேன். சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் மூடிச்சு. நம்மளை இந்த மாதிரி வதங்கி ஒரு 90% வந்திருக்கு. இது கூட புளியை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இது அப்படியே சேர்த்துக்கிறேன். இது நல்லா வெந்துட்டு இன்னும் கீரையை மட்டும் இப்போ நம்ம எடுத்துக்கணும். நேரம் ஆற வச்சுட்டு மிக்சியில் ஒரு ஓட்டம் கடைய முடிஞ்சால் இதிலே வச்சு நீங்கள் உப்பு போட்டு நல்லா கடையலாம். உப்பு போட்டுட்டு நம்ம குறைன்னு அரைச்சிட்டு வரலாம். நீங்கள் அளிப்பு வடகம் இது ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன். ஆக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து எல்லாம் சேர்த்து ஒரு கொதி வந்தீங்கன்னா கீரை ரெடி சாப்பிடலாம். ஹெல்த்தியான கீரை கடையில் நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை.